ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகும் மலையக தமிழ் பெண்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசனம் என்பது இன்று முக்கியமான செய்தியாக வீரகேசரியிடம் கிடைக்கிறது. இலங்கையின் பெருந்தோட்டத்துறையில் பணியாற்றும் மலையக தமிழ் பெண்கள் இன, மொழி மற்றும் பொருளாதார ரீதியில் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு மோங்கொடுத்து வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு, தனியார் கம்பெனிகளின் முறையற்ற நடவடிக்கைகளால் அவர்களின் சீரான வேலைச்சூழல், சுகாதாரம், பாதுகாப்பான வீடு என்பவற்றுக்கான உரிமை மீறப்படுவதாக விசனம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இந்த தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் குழுவின் 90வது கூட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. அதனை முன்னிட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அதற்கு பின்னரும் காலப்பகுதியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை முடிவு கொண்டு வருவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முடிவு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள், முக்கியமாக பல விடயங்கள் இருப்பதை இந்த தினம் பத்திரிகை தந்திருக்கிறது. பார்க்கலாம். இலங்கையில் நடைமுறையில் உள்ள சில சட்டங்களில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை ஊக்குவிக்கக்கூடியவாறான சரத்துக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1951ஆம் ஆண்டு 13ஆம் இலக்க முஸ்லிம் விவாகரத்து சட்டம், 1952ஆம் ஆண்டு 44ஆம் இலக்க கண்டிய விவாகரத்து சட்டம், 1911ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க திருமண உரிமைகள் மற்றும் மரபுரிமை ஆணை சட்டக்கோவை என்பன அத்தகைய ஒடுக்குமுறை சரத்துக்களை கொண்டிருக்கின்றது. இச்சரத்துக்கள் முற்றாக நீக்கப்படவோ அல்லது பெண்களுக்கு எதிரான சகலவிதமான ஒடுக்குமுறைகளையும் முடிவு கொண்டு வருவதற்கான பிரகடனத்துக்கு அமைவாக திருத்தி அமைக்கப்படவோ வேண்டும். அதே போன்று முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் ஊடாக முஸ்லிம் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதோடு அவர்களது நீதிக்கான அணுகல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் மத ரீதியான ஆடைகளை அடிப்படையாக கொண்டு பெண்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு திருகோணமலையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்குள் முஸ்லிம் பெண்கள் அணியும் அபாயா ஆடையுடன் பிரவேசிப்பதற்கு இடமளிக்கப்படாமை குறித்து உதவி ஆசிரியர்கள் 4 எமது ஆணைக்குழுவினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இலங்கை சட்டத்தின் கீழ் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளும் தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகளுக்கு மோங்கொடுத்து வருகிறார்கள். எனவே அவர்களது பொய்ப்பதிவு மற்றும் பெயர் பதிவு மற்றும் அவர்களின் பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் செய்தல் என்பன மாற்றம் செய்தல் என்பன தொடர்பான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைப்பு, பதிவாளர் நாயக திணைக்களம் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரோடு நாம் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு மேலதிகமாக நீதிக்கான அணுகல், சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, அரசியல் பொதுவாழ்வு மற்றும் தீர்மானம் எடுத்தலில் பங்கேற்றல், வரவு செலவு திட்டத்தில் பெண்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு, வேலைவாய்ப்பு, அபிவிருத்தி போன்றவற்றில் பெண்கள் மோங்கொடுத்து வரும் ஒடுக்குமுறைகள் குறித்தும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மலையக பெண்கள் மாத்திரமன்றி நாடு முழுவதும் வாழ்கின்ற சகல இன மத பெண்களுக்குமாக இருக்கின்ற ஒடுக்குமுறைகள் மற்றும் அவர்களுக்கான உரிமை சார்ந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. எனவே இந்த அறிக்கை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற மனித உரிமைகளுடைய அந்த அரங்கில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறப்போவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.